வணக்கம் குழந்தைகளே, மந்திரவனத்திற்கு வருக. இன்று கோரா காகம் மற்றும் டெய்சி வாத்து ஒரு அற்புதமான கதையை சொல்லப் போகிறார்கள். உள்ளே கேட்போம். ஹாய் டெய்சி. நான் இன்று ஒரு மாயாஜால கதையை கேட்டேன். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள என்னால் காத்திருக்க முடியாது. ஓ, எனக்கு மந்திர கதைகள் பிடிக்கும். சொல்லுங்கள் கோரா, இது எதை பற்றியது? இது எங்கள் காட்டில் மறைந்திருக்கும் புதையலை பற்றியது. ஆனால் என்ன யூகிக்க? உண்மையான பொக்கிஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. அது என்ன கோரா? இந்த பொக்கிஷத்தின் சிறப்பு என்ன? இது எங்கள் காட்டில் மறைந்திருக்கும் புதையலை பற்றியது. ஆனால் என்ன யூகிக்க? உண்மையான பொக்கிஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஒரு மந்திர சாவி. அது உற்சாகமாக இருக்கிறது. சாவி என்ன கண்டுபிடிக்கிறது கோரா? திறவுகோல் புதையலை விட சிறப்பான ஒன்றைக் காண்கிறது. நட்பின் உண்மையான மந்திரத்தை இது காட்டுகிறது. ஓ, நான் நட்பை விரும்புகிறேன். நட்பின் மந்திரத்தை சாவி எப்படி காட்டுகிறது? நீங்கள் சாவியை பயன்படுத்தும்போது அது ஒளிரும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு உங்களை வழிநடத்துகிறது. நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதே சிறந்த சாகசம் என்பதை இது காட்டுகிறது. இது ஒரு அழகான கதை கோரா. எனவே உங்களைப் போன்ற நண்பர்களுடன் வேடிக்கையான நேரங்களை பகிர்வதே உண்மையான மந்திரம். சரியாக டெய்சி. நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் மகிழ்ச்சியே சிறந்த பொக்கிஷம். ஒன்றாக சில சாகசங்களை கண்டுபிடித்து மேலும் மாயாஜால நினைவுகளை உருவாக்குவோம். ஆம், அதை செய்வோம். சாகசமும் நட்பும் எப்போதும் சிறந்த பொக்கிஷங்கள். இன்று கோரா மற்றும் டெய்சியின் மாயாஜாலக் கதையில் இணைந்ததற்கு நன்றி. நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் உண்மையான மந்திரம் உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதிலிருந்து வருகிறது. அடுத்த முறை சந்திப்போம்.